வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை நம்ம பேச போகிறோம். முதல் டாபிக்கு, எஸ்பி வேலுமணி நேற்றைய தினமே டெல்லி போயிருக்காருங்க. இபிஎஸ் இன்னைக்கு தானே போக போகிறாரு. எஸ்பி வேலுமணி நேற்றைய தினமே டெல்லி போயிட்டாராம். நேற்று டெல்லியில் அண்ணாமலையும் டெல்லியில் தான் முகாமிட்டிருக்காரு. அமித்ஷா டெல்லி போகும்போது அண்ணாமலையையும் கையோட கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஆர்கனைசேஷன் ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக அண்ணாமலை டெல்லி போயிருந்தார். அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு எஸ்பி வேலுமணி அவர்களுடனான ஆலோசனை கூட்டத்திலையும் அண்ணாமலை இருந்திருக்காரு. தொகுதி பங்கீடு தொடர்பாக ஆலோசனை நடந்ததாக செய்திகள் வலம் வருது. பாஜகவினர்களுக்கு என்ன தெரியுமா பயம்? பாமகவுக்கு 17 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் தருவதாக இபிஎஸ் சொன்னதாக செய்திகள் வருது. 17 தொகுதி. போன தேர்தலில் 23 தொகுதிகள் கிட்ட பாமக போட்டிட்டாங்க 2021 சட்டமன்ற தேர்தலில். இந்த வாட்டி 17 தொகுதி அப்படின்னு சொல்லி குறைச்சிருக்காரு இபிஎஸ். இதே மாதிரி பாஜகவுக்கும் தொகுதிகளை குறைக்க போறாரு இபிஎஸ் அப்படின்னு ஒரு சில பாஜகவினர் கொஞ்சம் சந்தேகப்படுறாங்க. பாமகவுடைய நிலைமை வேற, பாஜகவுடைய நிலைமை வேற. பாமக இன்னைக்கு பிளவுபட்டிருக்கு. ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி, அன்புமணி தலைமையில் ஒரு அணி அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. அன்புமணி தலைமையிலான அணி தான் பாமக, மாம்பழ சின்னம் அவங்களுக்கு தான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே ஒரு கடிதம்லாம் எழுதியிருக்காங்க. பட் ஸ்டில் பிளவுபட்டிருக்குல்ல, அதனால தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. பிஜேபிக்கு 2021 கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக வளர்ந்துருக்காங்க. அண்ணாமலை லீடராக இருந்தப்ப 12 விழுக்காடு ஓட் ஷேரை வாங்கி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க பாஜக. அப்போது அந்த ஓட் ஷேர் அடிப்படையில் குறைஞ்சது 40லேருந்து 45 தொகுதி குறைஞ்சது ஒதுக்கப்படணும். டெஃபினட்டாக அதை பாஜக அதிமுக கிட்ட கேட்டு பெறுவாங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. இந்த நம்பிக்கை பாஜக தொண்டர்கள் மத்தியில் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. டெஃபினட்டாக கூடுதல் தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? பியூஷ் கோயல் இருக்கார்ல, திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் தொடர்பாக கோர்ட்டு நேற்று தனி நீதிபதியுடைய உத்தரவை உறுதிப்படுத்தினாங்களே. டெல்லி தலைமை அலுவலகத்தில் பியூஷ் கோயல் பிரஸ் மீட்டை ஏற்பாடு பண்ணி இந்த தீபத்தூண் தீர்ப்பு தொடர்பாக நாட்டு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, எடுத்து சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியாவில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு காவி சிம்பலை போட்டு அவருடைய பிரஸ் மீட்டை ஷேர் பண்ணியிருக்காரு. பாஜக முருகன் தொடர்பாக அவங்க அவ்வளவா இன்வால்மெண்ட் காட்ட மாட்டாங்க அப்படின்னு திமுக காங்கிரஸ் அடிச்சு விடுவாங்க. ஆனால் பாஜகவுக்கு எல்லா ஹிந்து மத கடவுளும் ஹிந்து மத கடவுள் தான். ஹிந்து மக்களிடையே ஒற்றுமை வரணும் அப்படிங்கிறதான் பாஜகவுடைய நோக்கம். ஹிந்து மக்களை பிளவுபடுத்த பாஜக என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் தான் தமிழ் கடவுள், ஆரிய கடவுள், வடநாட்டு கடவுள் அப்படின்னு திராவிடியன் ஸ்டாக்ஸ் தான் பிளவுபடுத்த பார்ப்பீங்க. ஆனால் பாஜக மக்களை ஒன்று சேர்க்க தான் பார்ப்பாங்க. காசி தமிழ் சங்கமம்லாம் எதுக்காக நடத்தப்படுது? சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம்லாம் எதுக்காக நடத்தப்படுது? மக்களை ஒன்றிணைப்பதற்காக, நாட்டு மக்களை ஒன்றிணைப்பதற்காக அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது 2. நீதிமன்ற அவமதிப்பு வழக்க ஜிஆர் சுவாமிநாதன் நடத்திக்கிருக்காருல திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில். இந்த கேஸை ஒத்தி வச்சாரு. எதுக்காக ஒத்தி வச்சாரு தெரியுமா? மேல்முறையீட்டு மனுவில் தீர்ப்பு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜிஆர்எஸ் அவமதிப்பு வழக்கை ஒத்தி வச்சிருந்தாரு. இப்போ மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வந்துருச்சு. தமிழக அரசாங்கத்துடைய மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. தனி நீதிபதியுடைய உத்தரவு தீர்ப்பு செல்லும் அப்படின்னு நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் ராமகிருஷ்ணன் அவர்கள் அடங்கிய அமர்வு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் ஜிஆர்எஸ் இவ்வளவு காலமாக வெயிட் பண்ணிக்கிருந்தாரு. அவமதிப்பு வழக்கை ஒத்தி வச்சாரு. இப்போ இது ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? இனி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எப்படி போகும்னு பாருங்க. ஃபயராக போகும். திமுக அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம் எல்லாமே மாட்டினாங்க நீதியரசர் ஜிஆர்எஸ் கிட்ட அப்படின்னு சொல்லி இப்போது பாஜகவினர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இது 3. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.